நான் 5 minutes ஓட பீரியட் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த கவர்ல இருந்து ஐயோ ராமா பேடு வண்டி போயிட்டே இருக்கு பாருங்க. இருக்குல்ல சின்ன பசங்க. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? சோ நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு சிலது நான் என்னோட पर्सनल லைஃப்ல ஃபாலோ பண்றது and ஒரு சிலது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டது and ஒரு சிலது 5 minutes கிராஃப்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் 5 minutes ஓட பீரியட் ஹேக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படினா ஃபுல்லா போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பட் அதுல நிறைய வந்து ஆக்சுவலி வொர்க் அவுட் ஆகல. அதுல இருந்து வொர்க் ஆகுற ஒரு சிலது கூட நான் எடுத்திருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். டிப்ஸ் நானும் வளரேன் பாத்தீங்களா? ஹேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Demon girl, evil eyes, she be telling lies. என் நேரமா என்னன்னு தெரியல. நான் வீடியோ எடுக்க உட்கார்ற வரைக்கும் நல்லா இருந்த வானம் இப்போ இடி இடிச்சு சவுண்ட் போட்டு என்ன சாவடிக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஹேக் நம்பர் 1. ஸோ இந்த ஒரு ஹேக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ ரீசெண்டா நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி நீங்க வந்து பேட் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க பேண்டீஸ்ல நீங்க நார்மலா வைக்கிற மாதிரி ஒரு பேட் வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க வெர்டிகலா வைக்காம ஹாரிசான்டலா உங்களோட பின்னாடி இருக்க பேட் வைக்கணும். பிகாஸ் நார்மலி நமக்கு பின்னாடி வந்து லீக் ஆகும்போது நேரா மட்டும் ஆகாம சைட்லலாம் கூட நமக்கு ட்ரெஸ்ல ஆகும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு பின்னாடி சைட்ல ஆகாம இருக்கும். அண்ட் இன்னொரு ரேரா என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட்லயும் வந்து இந்த மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்ல லீக்கேஜ் இருக்கும், ஃப்ரண்ட்ல ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆகுதுன்னா ஃப்ரண்ட்லயும் பேடை நீங்க ஹாரிசான்டலா வச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஒரு டிப்ஸா நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, எப்பவுமே உங்க பீரியட்ஸ் டைம் அப்போ லைக் பீரியட் வருது நீங்க ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஒரு 5th அன்னைக்கு எனக்கு வந்துரும் அப்படின்னாலே அரௌண்ட் தட் டைம் லைக் 1 week ப்ரையராகவே நீங்கள் எங்கே வெளியே போனாலும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பேண்டி கூட நீங்கள் உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க. பிகாஸ் சப்போஸ் உங்கள் ட்ரெஸ்ல ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலேயே நீங்கள் பேட் ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆகாது. ஸோ ஒரு பேண்டி வச்சுக்கோங்க. மடிச்சு அப்படி வச்சுங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா சேவ் ஆகலை, உள்ள வந்து கச்சா முச்சான்னு இருக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சிலருக்கு ரொம்ப ஓவர்ஃப்ளோ இருக்கும். லைக் வந்து அவங்க என்னதான் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து அவங்களோட பேண்டில அண்ட் ட்ரெஸ்லாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு 2 to 3 பேண்டிஸ் எடுத்துக்கோங்க. அது மொத்தத்தையும் மடிச்சு வைக்காம மொத்தமா சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. இது நான் 5 minutes கிராஃப்ட்ல தான் பார்த்தேன். நிஜமாவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நானுமே அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் அப்படி உங்க பேக்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், நீங்க எக்ஸ்ட்ரா பேண்டியும் எடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுல என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம வெளியே போகும்போது இந்த வாட்டர் பாட்டிலையோ இல்லை ஹீட் பேடையோ கையில தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுலேயே வச்சுட்டு இடுப்புலேயே வச்சுட்டு போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நீங்க ஹீட் பேட்ச் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹீட் பேட்ச் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போற பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா Urbanyog அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஹீட் பேட்ச். ஸோ இதுதான் அந்த ஹீட் பேட்ச். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் பயோடிகிரேடபிள். ஆக்டிவேட்டட் கார்பன், நேச்சுரல் சால்ட், கிளே, அயர்ன், இந்த மாதிரியான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து செல்ஃப் ஹீட்டிங் பேட்ச். சோ இந்த கவர்ல இருந்து நீங்க ஓபன் பண்ணி அதை எடுத்து ஸ்டிக்கரை பிச்ச உடனே அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எங்க பெயின் இருக்கோ, ஒரு சிலருக்கு வந்து அடி வயிறு வலிக்கும், ஒரு சிலருக்கு மேல் வயிறு வலிக்கும், எங்க வலிக்குதோ அந்த இடத்துல நீங்க இதை ஒட்டிட்டீங்கன்னா போதும். சோ நார்மலாவே நமக்கு பீரியட்ஸ் அப்போ இந்த யூட்ரைன் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அந்த பெயின் ஹெவியாவே இருக்கும். சோ இதை ஒட்டும் போது என்ன ஆகும்னா அந்த இடமே நமக்கு ரொம்ப காமா சூதிங்கா ஃபீல் ஆகும். இதுவுமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் வே ஆஃப் ஈட்டிங் தான். பட் ஸ்டில் இதுவும் லாங் லாஸ்டிங்கா இருக்கு, இது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு. இதை ஒரு ஹேக்கா நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து போர்ட்டபிள். சோ நீங்க எங்கனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்கெட் கூட நீங்க எடுத்துக்கோ, பேக்ல போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை பிச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3 உங்களுக்கு எங்க வலிக்குதோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வலி நல்லாவே கேட்கும், நல்லா உங்களுக்கு செம்ம எதமா இருக்கும். உங்களுக்கு வலி கம்ப்ளீட்டா சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சரியாகாது. மசாஜ் எல்லாம் கொடுத்து இந்த ஹீட் வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எதமா இருக்கும். 8 hours வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. 8 to 10 hours சொல்றாங்க. பட் 8 hours வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிச்சுட்டு நீங்க குப்பை தொட்டில தூக்கி போட்டுடலாம். தட்ஸ் இட். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது கட் ஆகி இருக்கு, ஓப்பன் wound இருக்குன்னா அந்த இடத்துல இதை ஒட்டாதீங்க. அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இன்னொன்று இதை நீங்க ஒட்டிட்டு 15 to 20 minutesல அந்த கரெக்டான டெம்பரேச்சருக்கு வந்து அது ரீச் ஆயிடும். நீங்க இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மாலுக்கோ எங்கேயாவது போறோம் அப்படின்னா அந்த இடத்துல சடனா அன்எக்ஸ்பெக்டடா பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பேடும் இல்ல பக்கத்துல பேடும் வாங்க முடியலன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ்ல நமக்கு டிஷ்யூ பேப்பர் இருக்கும். இதுவும் நான் 5 minutes கிராஃப்ட்ல பார்த்தது தான். நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. நானுமே இதை ட்ரை பண்ணிருக்கேன். என்னன்னா, நீங்க நார்மலா உங்க பேண்டீஸ்ல இந்த ரோலிங் டிஷ்யூ இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா மேக்ஸிமம் ஃபோல்ட் பண்ணி நீங்க உங்களோட பேண்டில வச்சுக்கோங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா டிஷ்யூவை நீங்க அப்படியே சுத்திக்கோங்க. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இப்படி பண்ணும்போது இதுவும் மூவ் ஆகும், பட் அவ்வளோ மூவ் ஆகாது. அந்த அளவுக்கு மூவ் ஆகுது. ஒரு டெம்பரரி சொல்யூஷனா இருக்கும். ஸோ திடீர்னு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்றதுன்னு பயப்படாம இந்த மாதிரி பண்ணலாம்.
அது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலி ஓவர்ஃப்ளோ இருக்கும்போது நமக்கு ஃபுல்லாக சைட்லலாம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேட்லாம் நல்லா யூஸ் பண்ணாலும் நம்மளோட பேண்டியோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விட்த்து அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது வைடாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்லா நம்மளோட கம்ப்ளீட் அந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணிக்கும். அண்ட் அந்தளவுக்கு வெளியவும் லீக் ஆகாது. அண்ட் ஆல்வேஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், பீரியட்ஸ் அப்போ நீங்கள் வேறு பேண்டீஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நீங்களாம் ஒரு 4 டார்க் கலர் பேண்டீஸ் அதுக்காகவே ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அது பர்சனலி கொஞ்சம் ஹைஜீனிக்காக ஃபீல் ஆகும். அதனால ஒரு சில இந்த லைட் கலர் பேண்டீஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் நார்மல் யூசேஜ்க்கு நான் வச்சுப்பேன். பட் சம்டைம்ஸ் வாய்ப்பே இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் தலை எழுதும் போது அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பீரியட்ஸ் அப்போ நல்ல ஃபுல் கவரேஜ் இருக்கிற அந்த மாதிரியான பேண்டீஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன பவுச்சில் ஒரு 2 டேம்பான், அதுக்கப்புறம் வந்து 2 பேட், 2ல் ஒரு பேட் கூட போதும். ஒரு பேட், ஒரு சின்ன பேண்டி, இல்லைனா உங்களுக்கு வந்து சப்போஸ் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுவீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை பர்சனலி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன பவுச்சில் எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே பேடு டேம்பான்னு கண்டபடி நம்ம பேக்கில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாக அப்படியே அழுக்காயிடும். நம்ம அதை யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. எப்போவுமே ஒரு வார்மான ஒரு பாத்தோ இல்லை ஷவரோ எடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் பாத் டப் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆர் த லக்கியஸ்ட். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு சுடு தண்ணியை போட்டு அதில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு கால்வலி, எனக்குலாம் கால்வலி ரொம்ப இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பாத் சால்ட்டை போட்டு ஒரு பக்கெட்டில் ஒரு வார்ம் வாட்டர் போட்டு காலை முக்கிட்டு அப்படியே கூட உட்காந்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு அந்த நீங்கள் வார்ம் கொடுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ இதர் வார்ம் பாத் ஆர் வார்ம் ஷவர், இல்லைனா வந்து இந்த மாதிரி வார்ம் என்ன சொல்கிறது கால் டிப்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதுவுமே ஒரு டிப்ஸ் மாதிரி தான். அது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த பிஎம்எஸ்க்காக லைக் நமக்கு அந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், டக்குன்னு கோவம் வரும், எதை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் அந்த கோவத்தை மற்றவங்க மேலே காட்டாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதுறதோ, இல்லை சும்மா ஒரு டைரியில் எழுதுறதோ, இல்லை நீங்கள் மற்ற நாளெல்லாம் எனக்கு எழுத பிடிக்காது அப்படின்னா பீரியட்ஸ் இப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுதுன்னா கூட நீங்கள் எழுதலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப ஏதாவது எனக்கு பிடிக்காத மாதிரியோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுதுன்னா நோட் பேடில் போடுவேன். என்னோட மொபைல்லேயே நோட்ஸில் உட்காந்து நான் எழுதுவேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ நான் அதில் வந்து வெளிப்படுத்துவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே நிறைய வாட்டி நிறைய பேர் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் ஹைஜீனுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. பேடு, டேம்பான், கப்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துடுச்சு. ஸோ நான் எனக்கு பர்சனலி என்ன பிடிக்கும்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை லைக் ஒரு பேட்னா பேட் மட்டும் ஆல் 5 days நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கு பொறுத்தது தான். எனக்கு இல்லை, எனக்கு இப்படி தான் பிடிக்கும், நான் எப்போவுமே பேடே யூஸ் பண்ணுறேன், எப்போவுமே டேம்பானே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன மாதிரி லைக் எதுவுமே பிடிக்கல, எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் கப் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப பாடி பெயின் இருக்கு, என்னால் சுத்தமாக நகர கூட முடியல அப்படின்னா அந்த கப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எரிச்சலாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் லைக் அது வந்து ப்ராபப்ளி day 1 or 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் டேம்பான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த பேடை விட ரொம்ப ஈஸி, ரொம்ப குட்டியாக இருக்கும், ஈஸியாக இன்சர்ட் பண்ணி எடுத்து குப்பையில் தூக்கி போட்டுடலாம். மற்ற நாளெல்லாம் நார்மலாக மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணுவேன். நைட்டு தூங்கும் போது நான் பேடு தான் யூஸ் பண்ணுறேன். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த டயர்டில் உடம்பு முடியாமல் நான் ரொம்ப நேரம் தூங்கிடுவேன். காலையில் ஒரு 12 மணிக்கெலாம் கூட எழுந்துப்பேன். ஸோ அந்த டைமில் டேம்பானோ கப்போ ரொம்ப நேரம் உள்ளே இருந்ததுதான் நல்லதில்லை. ஸோ அதனால நைட் டைமில் மட்டும் நான் பேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி நமக்கு எப்போ எது தேவையோ அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது பேடால் வர ரேஷஸும் வராது. அண்ட் இந்த டேம்பான்லாம் யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் வரும், ரெகுலராக யூஸ் பண்ண வெஜினல் ட்ரைனஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வராது. இதுவுமே நான் ஏதோ ஒரு ரீலில் தான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும் போது லைக் நமக்கு வந்து பீரியட்ஸ் நம்ம பிளட் வந்து நம்மளோட பெட்லலாம் ஆகிடும். ஸோ அதுக்கு இது வந்து மெயினாக இந்த ஹேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நகராமல் அசையாமல் தூங்குவீங்கல்ல, உங்களுக்கு தான். நான் வந்து நார்மலி பீரியட்ஸ் அப்போ அந்தளவுக்கு அசைய மாட்டேன். மற்ற நாளெல்லாம் நல்லா மாடு மாதிரி தூங்குவேன். இந்த குழந்தைங்களுக்கான ஷீட் இருக்கும், ரொம்ப குழந்தைங்களுக்கு ரப்பர் ஷீட் மாதிரி போடுவாங்க. அந்த ரப்பர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே குழந்தை படுக்க வச்சோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட பெட் ஈரமாகுது. ஸோ சேம் தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே அது ஆக்சுவலி கொஞ்சம் ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன் பாடி. பட் உங்களுக்கு ஒரு நாள் நைட்டு தான் நமக்கு மோஸ்ட்லி ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த டைமில் நீங்கள் அதை கீழே போட்டுட்டு நீங்கள் மேலே படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட்டில் தான் வந்து பிளட் ஆகும். நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பிளட்டும் ஸ்டெயின் ஆகாது, பெட்டும் ஸ்டெயின் ஆகாது, நம்மளும் கஷ்டப்பட்டு அதை கழுவ வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் டிஸ்கவர் பண்ணி நான் ட்ரை பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஹேக்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்டால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பிகாஸ் அவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னதான் நான் கண்ட்ரோல் பண்ணாலும் சத்தம் கேட்குது. பட் இந்த ஹேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் அம்மாக்கோ, உங்கள் சிஸ்டருக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, கேர்ள் ஃப்ரெண்ட்க்கோ யாருக்கு வேணா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்க எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் வாட்ஸ்அப். எப்பாடியோ